திருவாரூர்ல அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போன கர்ப்பிணி பெண் வந்து உயிரிழந்தாங்க. அவங்க கணவர் வந்து கதறி அழுகிறாரு, குடும்பமே கதறி அழுகுது. அந்த அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லாததான் என் மனைவி இறந்ததுக்கு காரணம் அந்த உறவினர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பெரிய அளவில் ஏதாவது ஆமாங்க தவறு வந்துருச்சு ஏதோ நான் நடவடிக்கை எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது வெளிப்படையா வந்து நீங்க செய்திகளை பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஏன்னா தினந்தோறும் இது போன்ற தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை தடுப்பூசி போட்டதுனால குழந்தைகள் இருந்துச்சுன்னு அந்த பெற்றோர்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த வித விசாரணை நடவடிக்கை இருக்காது. பல அவலங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, செய்தி வாயிலாக நீங்க தினந்தோறும் பார்க்கலாம். இந்த அவலங்கள் எதுக்குமே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காரு பாருங்க, அவருக்கு வந்து இந்த கஞ்சா விற்கிற பெண்களோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் அவருக்கு நேரம் சரியா இருக்கும். திடீர்னு ஓடுவாரு, ஓடி போய் ஒரு மருத்துவமனையில போய் அரசு மருத்துவ சோதனை பண்ணுவாரு, அங்க உடனே 4 பேர் அரட்டுவாரு, அதோட போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி சம்பவம் நடக்குது பாத்தீங்களா? இங்கெல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவடிக்கை இருக்காது. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து அவர் வாயில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு லட்சமா இன்னைக்கு நிதியுதவி கொடுப்பாங்க. இது போல இன்னைக்கு மருத்துவமனையில இந்த அரசு மருத்துவமனை அவலங்களால் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி பொதுமக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அரசு என்ன செஞ்சிருக்குன்றத மக்கள் தான் கேள்வி கேட்கணும்.